2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு துளாராசி நேயர்களுக்கான பலன்களை தற்போது காண்போம். காலபுருஷ ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 7ஆம் இடமான துலாம் சுக்கிரனின் ஆட்சி இல்லம் மற்றும் மூலதிரியோன வீடு என்ற 2 ஆதிக்கம் பெற்ற துளாராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ ராசிக்கு மகரம் கும்பம் 10-11 என்று சொல்லக்கூடிய கர்மம் லாபம் என்ற ஆதிபத்தியம் கொண்ட சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி உங்கள் துலா ராசி. துலா ராசியில் சித்திரை 3-4, சுவாதி 1-2-3-4, விசாகம் 1-2-3 என்று சொல்லக்கூடிய 9 பாதங்கள் கொண்ட அமைப்பு இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமான கடகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரம் ரோஹிணியில் சந்திரன் சுயசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆங்கில புத்தாண்டு சந்திராஷ்டம அமைப்பில் தொடங்குவதால் எதுவும் பாதிப்பு வருமா என்று துளாராசி நேயர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு புரட்டாதி 4ஆம் கால் பெற்று பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை முன்னேற்றங்கள் பல வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் விலகும். இதுவரை சந்தித்து வந்த குறுக்கீடுகள் தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஒரு முக்கியமான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும். மேலும் இது சந்திராஷ்டமத்தில் இந்த ஆண்டு தொடங்குவதால் பிரச்சனை எதுவும் வருமோ என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றகரமாக இருப்பதற்கு இந்த ஆண்டு ஒரு அச்சாரமாக இருக்கும். அதை தசாபுத்தி நடக்கக்கூடியவர்கள், அதாவது துளாராசிக்காரர்களுக்கு யோகமான தசாபுத்தி இருந்தால் கூடுதலான பலன்களை கண்டிப்பாக இந்த ஆண்டு பெறுவார்கள். மேலும் சித்திரை என்பது செவ்வாயுர நட்சத்திரம். செவ்வாய் துளாராசிக்கு 2-7 என்ற 2 ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கிறார். அந்த செவ்வாய் பகவானும் துளாராசிக்கு 11 என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2 கோள்களும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் அரசு ரீதியாக பல முன்னேற்றங்கள் பல நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் வருகிற மே 26ஆம் தேதி வாக்கிய கணித பிரகாரம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச 4ஆம் கால் பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்து குரு பகவான் நன்மை தருவாரா என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காரணம், உங்களுடைய ராசிக்கு 3-6 என்ற 2 ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் சமத்துவம் பெற்றாலும் குரு பகவானுக்கு 2 கோள்கள் பகை, புதன் மற்றும் சுக்கிரன். ஆனால் அந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி, குருவுடைய 2வது ஆட்சி இல்லம். எனவே தான் சுக்கிரன் குரு பகவானை சமத்துவமாக கருதுகின்றார். எனவே இந்த குரு 10ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த மே 26க்கு பிறகு உங்களுடைய தொழில் மற்றும் முன்னேற்றங்கள் படிப்படியாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் புதிய தொழிலில் ஈடுபட வைத்து அதன் மூலமாக உங்களுடைய கடுமையான உழைப்பை கொடுத்து முன்னேற வைக்கும். எனவே துளாராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த 2026 ஒரு முன்னேற்றகரமான காலகட்டத்தை சந்திப்பார்கள். மேலும் கடகத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய மே 26க்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான போர்க்கொலிக்கும் காலகட்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் நடைமுறையிலேயே தெரிந்து கொள்வீர்கள். மேலும் வருகிற நவம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கேது பகவான் இதுவரை லாபஸ்தானமான சிம்மத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 4 என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கும் பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் நவம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி அமைகின்றது. இந்த பயிற்சியால் துளாராசிக்காரங்களுக்கு கேந்திரத்தில் ராகு கேது என்ற அடிப்படை 4ஆம் இடத்தில் ராகு 10ஆம் இடத்தில் கேது என்ற அமைப்பில் படிப்படியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பார்கள். தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை முறியடித்து ஒரு சாதனை செய்யக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக கும்பம் வருவதால் கும்பம் சனியுடைய இல்லம். சனிக்கு சனியின் குரு காலபைரவர் என்பதால் காலபைரவரை சனிக்கிழமை தோறும் கண்டிப்பாக வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்கொலிக்கும் வாழ்க்கையாகவும் முன்னேற்றகரமாகவும் இந்த ஆண்டு இருக்கும் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.